அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மறை உடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறை உடையார் குற்றம் ஓருடையார் இடர்களையாய் நெடுங்களும் மேயவனே. இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே, கரைத்து எழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை நினைத்தனையாமிடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடலாடல்கள் நினைந்து எழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அன்பார்ந்த நேயர்களே, இன்று மார்கழி மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமை, அமாவாசை தேதி, மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் இரவு 1:13 வரை இருக்குது. பின்னாடி பூராட நட்சத்திரம். 2 நட்சத்திரங்களும் சித்த யோகம் இருக்குது. உள்ள யோகம் சித்த யோகம். திங்கக்கிழமை ராகு காலம் எப்போவுமே 7 to 9, யமகண்டம் 10 to 12, குளிகன் 1:30 to 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் ஐயர். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். இன்று தனுர் மாதம் என்பதால் சூரியன் தனுசில் இருக்கார். இன்று அவரோட சந்திரன் சேர்ந்துட்டார். அமாவாசைனால இந்த 2 கிரகமும் ஒன்றா இருக்கும். சூரியன் சந்திரன் இணைகின்ற பொழுது தான், ஒரே இடத்துக்கு வரபோது தான் அமாவாசை என்று பொருள். நேருக்கு நேராக வரபோது பௌர்ணமி அப்படி சொல்லுவாங்க. இப்போ சந்திரன் அப்படியே சித்தி மிதுனத்துக்கு வந்துட்டாருன்னா பௌர்ணமி நேராக வந்துடும். அப்படி ஒரு கணக்கு உண்டு. அதனால் இந்த சூரியன் எங்கேயும் சந்திரன் எங்கேயும், செவ்வாய் கடகத்தில் இருக்கார். அடுத்து புதன் விருச்சிகத்தில் இருக்கார். குரு ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிரன் மாறிட்டார். சுக்கிரன் கும்பத்துக்கு போயிட்டார். அதாவது ராசிக்கு 3க்கு போயிட்டார். மீனத்தில் ராகு இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரகங்கள் நன்றாக இருக்கிறது. இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள், அதாவது ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது, குரு பலன்கள் எப்படி இருக்கிறது, மற்ற கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருக்கிறது. இந்த மேஷ ராசிக்கு குரு எப்படி இருக்காருன்னா 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார். சனி பகவான் 11ல் இருக்கார். 2ஆம் அதிபதியான 2-7 கூடியவரான சுக்கிரன் 11ல் இருக்கார். இந்த 3 அமைப்புகளும் நல்லது. ராசிநாதன் போய் செவ்வாய் நீசம் அடைஞ்சு 4ல் இருக்கார். இன்று மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் சென்மத்தில் இருக்கார். அதனால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எப்படி பலமாக இருக்கிறதா? 2ஆம் அதிபதி 7ல் இருக்காரு. உங்களுக்கு மற்ற கிரகங்கள் ஒன்றும் சரியில்ல. ஆனால் சனி பகவான், ராகு பகவான் பலமாக இருக்கார். சனி 10ல், லக்னாதிபதி 10ல், ராகு 11ல். லக்னாதிபதி 10ல் இருந்தாலோ 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ தொழில் நன்றாக இருக்கும் என்று பெயர். லக்னாதிபதி 10ல் இருந்தால் தொழிலை தேடி இவர் போகணும். 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் தொழில் அவரை தேடி வரும். இப்படிலாம் சில கருத்துக்கள் இருக்கு. அதனால் இந்த கிரகங்கள் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் மற்ற கிரகங்களும் அவங்களுக்கு நன்றாக இருக்குது. சனி பகவான், சுக்கிர பகவான், ராகு 3 பேர் நன்றாக இருக்கிறார்கள். நல்லது நடக்கும். மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். விரயஸ்தானத்தில் இருக்காங்க. உங்களுக்கு ராகு 10ஆம் இடத்தில் இருக்காங்க. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்தோம். 5 கூடையவர் 9ல் இருக்கிற சுக்கிரன், அது ஒரு பெரிய சிறப்பு.
அதனால் கிரகங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விரைவான நேரத்தில் இருக்குது. சுக்கிரனும் ராகுவும் நல்ல இடத்துல இருக்காங்க. பார்த்து சுபகாரியங்களாக பண்ணுவோம். நல்ல விரயங்களாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கவனமாக ஜாக்கிரதையாக நடந்துக்கும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எதுவுமே சிறப்பாக இல்லை. அதனால் குரு பகவான் வந்து நல்லா இருக்கார். அவர் ஒரு ஆள் நல்லா இருந்தால் போதும். அதனால் குரு நல்ல இடத்துல இருக்கார், நன்மையில் நடக்கும். அவருடைய பார்வைகள் வந்து சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 5ல் இருக்கார். அவரோட சந்திரன் போய் சேர்ந்துருக்கிறார். இது உங்களுக்கு நன்மை தான். ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதும் அவரோட சந்திரன் சேர்ந்து இருப்பதும் நன்மை தான் அப்படின்னு இருப்பார். ஆனால் இந்த குரு சரியில்லை. மற்ற கிரகங்கள் எதுவுமே சரியில்லை. சுக்கிரன் 7ல், சனி 7ல், ராகு 8ல், அதெல்லாம் சரியில்லை. எல்லாம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் அன்பான நேயர்களை சில கருத்துக்கள் இருக்குது சிம்மராசி என்பவர்களுக்கு சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப அது ஒப்பினமாக தெரியலை. அதனால் ஜாக்கிரதையாக கெட்ட பேர் ஏற்படாமல் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு அன்பான கன்னிராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்காங்க. குரு 9ஆம் இடத்துல இருப்பது அருமையான பலன். சனி பகவான் 6ல் இருக்கார், அதுவும் நல்லது. 2 கூடையவர் சுக்கிரன் 6ல் இருக்கார், சனி பகவானோட சேர்ந்து இருக்கார். அதில் உங்களுக்கு கிரகங்கள் இருந்து பலமாக இருக்கிறது. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ஆனால் 7ல் ராகு இருக்குது, 7ல் ராகு இருக்கக்கூடாது. மனைவியினுடைய உடலில் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7ஆம் இட கலத்திர ஸ்தானம். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ல் இருக்கார், அஷ்டம குரு. 8ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு எதையுமே பண்ண விட மாட்டார். 9ஆம் அதிபதியான புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். லக்னாதிபதி ராசி அதிபதி போய் 5ல் சனியோட சேர்ந்து இருக்கார், 6ல் ராகு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. குரு பகவானுடைய செல்லாட்டாலும் மற்ற கிரகங்கள் சிறப்பாக இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. கிரகங்கள் நன்றாக இருக்கிறது. ஆனால் முக்கியமான கிரகமான குரு அட்டமத்தில் இருக்கிறது. அதனால் நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விரையமாடும். அதனால் அதில் பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள் நன்றாக இருக்கிறது. குரு பகவான் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்க உங்கள் ராசியை பார்க்குறார். ராசியை பார்க்குறது பெரிய சிறப்பு. 11ஆம் இடத்தையும் பார்க்குறார், அதுவும் சிறப்பு. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் சரியில் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்குது, ராகு பகவான் 4ல் இருக்குது. இது ரெண்டும் பெரிய அமைப்பு. 6ஆம் அதிபதி 3ல் மறைஞ்சிட்டார், அது பெரிய சிறப்பு. 6 கூடிய தரமாக இருக்கக்கூடாது. 6ஆம் அதிபதி 3ல் மறைஞ்சது நல்ல அமைப்பு. அதனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள். அதாவது குரு சிறப்பாக இல்லை, ஆனாலும் இந்த 2 கிரகங்கள் பலமாக இருக்கிறது, அது உங்களுக்கு நல்லது. மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார், பாக்கியஸ்தானத்தில். அது உங்களுக்கு நன்மையெல்லாம் நிறைய தருவார். ஐயா, சனியும் குருவும் பகையாற்றி அவர் எப்படி நன்மை தருவார்னா, அந்த இருக்கிற இடத்தினுடைய பலனை தர வேண்டும். ஸ்தான பலம்னு ஒன்று இருக்கு, ஸ்தானாதி பலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்தானம்னா இடம். அந்த ஸ்தானத்துக்குரிய பலனை நிச்சயமாக 5ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் கெடுதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்தானாதி பலன் எப்படி இருக்கிறார்? அவர் 2ல் இருக்கார், அது ஒன்று சிறப்பாக இருக்கு. ஆனால் 7 இருக்கு.
ஆனால் இந்த வீட்டுக்கு 7.5 கெடுதல் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அது ஏற்புடையதல்ல. ஏன்னா அவர் வீட்டுக்கு அவர் கெடுதல் பண்ண மாட்டாருன்னா அப்புறம் பாக்கி பேருக்கெல்லாம் ஓரவஞ்சனை தானே அது. யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாருக்கும் கெடுதல் பண்ணுவார், என் வீட்டுக்கு நான் கெடுதல் பண்ணுறேன்னா அவர் தர்மன் இல்லை, நீதிமான் இல்லை. அவருக்கு என்ன கட்டளை 7.5 சனியுடைய காலத்தினுடைய பலனை அவர் எல்லாருக்கும் செஞ்சாகும். அவர் விட இருந்தான்னா நட்பு கிரகத்தினுடைய விட இருந்தார். ஒரு அளவு வேண்டுமானாலும் சொல்லலாம், அளவை குறைத்து ஒப்பிடலாம், அதை வேணால் நம்ம சொல்லலாம். 7.5 ஆதிக்கம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இதை சில பேர் சொல்கிறாங்க, மகர ராசிக்கு 7.5 ஒன்றும் பண்ணாது, அவருடைய வீடு அப்படின்னு. அப்படி பண்ணால் அதுக்கு நீதிமான் என்று பெயர் இல்லை சனி பகவானுக்கு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு 3ல் இருக்கார், குரு 5ல் இருக்குது, ராகு 3ல் இருக்குது, நல்லது. கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியில் சனி பகவான் இருக்கார். ஆனால் இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு பலன்னா, அவருடைய வீடான மகர கும்பத்தில் அவர் இருக்கலாம், லக்கணமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் சொல்கிறாங்க. அது ஒரு சில நேரங்களில் சரியாக இருக்குது, சில நேரங்களில் ஒத்தம் இல்லை. அதனால் கும்பத்தில் சனி இருக்குது, ஜென்மச்சனி என்று பொருள். அவர் கொஞ்சம் படுத்தத்தான் செய்வார், ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. இந்த குரு பேச்சியாக போகிறார், அதனால் சித்திரை கடைசியாக பேச்சியாகிறார். அவர் பேச்சுக்கு அப்புறம் நன்றாக இருக்கும். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்கார், அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த பார்வையினால உங்களுக்கு மீனராசி என்பவர்களெல்லாம் நல்லது செய்வார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. உங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கார். 6 கூடையும் போய் 10ல் இருக்கார். 6ஆம் அதிபதி 10ல் இருக்கக்கூடாது, அது தொழில் நன்றாக இருக்காது. ஆனால் சூரியன் 10ல் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சூரியன் சந்திரன் 2 பேரும் 10ல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து. அன்பான மீன ராசி என்பவர்களே, ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து உங்களுக்கு 7.5 இருக்குது. மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் 7.5 சனி இருக்கிறது. ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லது. அதனால் அன்பான நேயர்களே, இறைவன் நம்மளை சோதிக்க தான் செய்வார். சோதனை என்பது சாதனைக்கு தான். சோதனையில் நம்ம வெற்றி பெற்றுட்டோமேயானால் சாதனை உண்டு. சோதிப்பதெல்லாம், சோதிப்பதில் நிறைய பொருள் இருக்குங்க. ஒரு பொருளை உருவாக்குவதற்கு பரிசோதனை செய்து பார்க்கிறோம், அதுவும் சோதனை தான். ஒரு பொருள், ஒரு மருந்தை தயார் பண்ணணும் அப்படின்னா அது என்னென்ன சேர்க்கணுங்கிறத சோதித்து பார்த்து சேர்த்து அதுக்கப்புறம் வெற்றி அடையும். அது மாதிரி சோதனை என்பது வெற்றிக்குத்தான். அதனால் சோதனையை கண்டு நாம் தோழ்ந்து விடக்கூடாது. இறைவன் சோதிக்கத்தான் செய்வார். இறைவன் நம்மளை சோதிக்கிறார்னா கிட்ட வர்றாருன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட ரொம்ப நெருக்கி வந்துட்டு இருக்கார் இறைவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால் அன்பான நேயர்களை இறை வழிபாடு செய்யுங்கள். அன்பான நேயர்களை, இன்று அமாவாசை தினம். இந்த அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைகின்ற நேரம், இருண்ட நாள் என்று இதற்கு பெயர். இதை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அமாவாசை நிறைஞ்ச நாள், இதில் எல்லா காரியமும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். பிதர்களுடைய தினம் அன்று அவங்களுக்கு தந்தை இல்லாதவர்கள், அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும், எழுந்தணி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுகின்ற பொழுது அதில் எவ்வளோ பலன்கள் கிடைக்கிறது என்றால், அதுவும் இன்றைக்கி திங்கட்கிழமையோடு சேர்ந்து அமாவாசை வருது. இன்று நாம் இந்த அரச மரத்தை சுற்றி வந்தவையானால் நல்ல புண்ணியம். ஒரு சுத்தாவது அரச மரத்தை சுற்றி வந்துடும். இன்று காலையில் நம்மளால் அதிகாலையில் சுத்த முடியுமான்னு தெரியல. வயதானவங்களாம் அதிகாலையில் சுத்த முடியாது. அதனால் முடிஞ்ச பொழுது இன்றைக்கு மதியத்துக்குள்ளே இந்த அரச மரத்தை ஒரு பிரதர்ஷனமாவது, ஒரு சுற்றாவது நாம் சுற்றி வந்தமையானால் அது திங்கட்கிழமை அன்றைக்கி வர அமாவாசை அன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை கிடைக்கும். இந்த அரச மரத்தில் சிவபெருமான்,
விஷ்ணு பெருமான், பிரம்மா 3 பேரும் இருக்கிறாங்க. அடி, நடு, நுனி என்று எல்லாம் ஒரு கருத்து இருக்கிறது. அந்த மும்மூர்த்திகள் இருக்கிறதுனால தான் அந்த அரச மரத்துக்கு பெரிய மரங்களில் ராஜா வந்து அரச மரம். அதனால் அந்த அரச மரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. அதனால் அமாவாசை அன்னைக்கு எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். அந்த தர்ப்பணம் பண்ணுகின்ற பொழுது மூவேழு 21 தலைமுறை, எனது வம்சத்தில் அறிந்த பேர் அறியாத பேர் மூவேறு 21 தலைமுறைக்கு திலோன்னமா திலோன்னமா திலோமன்னமா என்று எழுந்தனி வருவது. எனது வம்சத்தில் அறிந்த பேர் அறியாத பேர், எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அதான் அறிந்த பேர் அறியாத பேர். அதனால இந்த பேரெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம தர்ப்பணம் பண்ணுற போது வாத்தியார் வந்து என்ன பண்ணுவாங்க, பேரை சொல்லுவாங்க. பிராமணர்கள் தர்ப்பணம் போது மந்திரத்தினால சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணிக்கிற போது தந்தை பேரை சொல்லு, தாத்தா பேரை சொல்லு, பாட்டனார் முப்பாட்டனார், பாட்டியார் முப்பாட்டியார் சொல்லு அப்படிம்பாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, எனது வம்சத்தில் அறிந்த பேர் அறியாத பேர் மூவேழு 21 தலைமுறைக்கு திலோன்னமா திலோமனா என்று இந்த மூவேழு 21 தலைமுறைக்கு இருக்கின்ற என்னுடைய பிதர்களுடைய ஆத்மாவெல்லாம் நான் விடுகின்ற இந்த எழுந்தண்ணியை வாங்கிட்டு திருப்தி அடையட்டும், என்னை ஆசீர்வாதம் பண்ணட்டும் என்றதற்கு பொருள். நமக்கு வந்து பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் முக்கியமாக தேவை. அதனால் இந்த அமாவாசை அன்னைக்கு எல்லோரும் அது அந்த தர்ப்பணம் பண்ணணும். இது வெளிநாட்டுகளெல்லாம் இந்த தர்ப்பணம் பிரமாதம் நடக்குது. சிங்கப்பூர், மலேசியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் இந்த காலையில் கூட்டம் கட்டி எல்லா சிவாலயத்துலேயும் ஒரு கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேராவது இருப்பாங்க தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு நடந்துட்டு. அதே மாதிரி மலேசியாவிலையும் எல்லா சிவாலயத்துலேயும் வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க. நான் வந்து மலேசியாவில் 2 மாதம் இருந்தேன், சிங்கப்பூரில் ஒரு 5 நாள் இருந்தேன், பார்த்துருக்கேன் நான். அதனால் அந்த பார்த்தீங்கன்னா வரிசையாக அவங்க வந்து எல்லோரும் ஆசன பலவோடு உட்காந்துக்கிட்டு எல்லோரும் அவங்கவுங்க அங்கேருந்து வசதிப்பட்டோடு எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. வந்து இங்கே குருக்கள் கோயில் வச்சு மைக்கை வச்சு மந்திரம் திருப்ப வில்பம் தான் எல்லாமே கொடுத்துருவாங்க அதுன்னு சொல்லுவாங்க. அந்த தர்ப்பணத்தை பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய நிறைவாக இருக்கும். அது மாதிரி நம்ம நாட்டிலையும் பண்ணணும். பிதுக்களுக்கு நம்ம வந்து கோவிலில் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. அதில் கோவிலில் நிர்வாகிகள் இடம் கொடுக்கணும். அங்கே பூஜை முடிஞ்ச உடனே அங்கே இருக்க சிவாச்சாரியரை பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்களா ரொம்ப நல்லது. தர்ப்பணம் பண்ணுறது அனைவரும் கோவிலுக்கு போய் காலையில் தந்தை இல்லாதவர்கள், தாய் இல்லாதவர்கள் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. அப்பா அம்மா 2 பேரும் இல்லைன்னா சிறப்பு. அம்மா இருந்து அப்பா இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணணும். அப்பா இருக்காரு அம்மா இல்லைன்னா நிச்சயமாக பண்ணக்கூடாது. அப்பாவுக்காக தான் அது பண்ணுறது. அதனால் இந்த அமாவாசை அன்றைக்கி எந்த காரியத்தையும் புதுசாக செய்யாதீங்க. நிறைஞ்ச நாள் என்று கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, கடை ஆரம்பிக்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, முதலீடு பண்ணுறாங்க, இதெல்லாம் கூடாது. அது வந்து இருண்ட நாள் என்பதால் சிறப்பில்லை. அன்பான நேயர்களே, இன்று எல்லா மக்களுக்கும் பிதுக்களுடைய வாழ்த்து ஆசீர்வாதம் என்று சொல்வது. இந்த வாழ்த்து நமக்கு கிடைத்து பிதுக்களுடைய தோஷம் இருக்கக்கூடாது. அதைத்தான் வள்ளுவன் வந்து அழகாக சொல்லியிருக்கிறார், ஊழ்வினை பயன் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் ஊழை பற்றியெல்லாம் பிரமாதமாக மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே என்றெல்லாம் மாணிக்கவாசகர் பெருமான் அழகாக திருவாசகத்தில் பாடியிருக்காங்க. அதனால் ஊழ் வரக்கூடாது. நமக்கு ஊழ்வினை வந்து நம்மளை தாக்கக்கூடாது. அதனால் நமக்கு ஊடு இருக்கக்கூடாது. அந்த ஊடு இருக்கக்கூடாது என்றால் பெரியவர்களுடைய ஆத்மா நமக்கு சாந்தி அடையணும். அதனால் எல்லாரும் தந்தை இல்லாதவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்சது இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதனால் ஒரு பிடிச்சபடி அகத்திக்கீரையாவது வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அகத்திக்கீரை கிடைக்கலன்னா பச்சரிசி வெல்லம் வைக்கலாம் பசுமாட்டுக்கு, ரொம்ப நல்லது. இது மாதிரிலாம் செய்து பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று எல்லோரும் பல்லாண்டு 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 வாழ முன்னோர்களை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.